Hi friends, welcome to Angel's Care. இன்னைக்கு Angel's Care கிச்சன்ல நீங்க பார்க்க போற ரெசிபி crispy and yummy கீரை வடை. இந்த ரெய்னி சீசன்ல காஃபி இல்லனா டீ கூட ஈவினிங் ஸ்நாக்ஸா சாப்பிடுறதுக்கு ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி Angel's Care சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க for latest updates. இப்போ வாங்க கீரை வடை ப்ரிப்பரேஷன் பார்க்கலாம். ஒரு கப் கடலை பருப்பு நல்லா வாஷ் பண்ணி ஒரு 1 ஹவருக்கு நல்லா சோக் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் 1 ஹவர் மிக்ஸி ஜாரில் வாட்டர் இல்லாமல் இந்த மாதிரி கொரன்னு அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு பவுலுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்ச இந்த மாவில் 1/2 கப் சாப்டு ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 2 chillies சாப்டு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் சாப்டு கொத்தமல்லி, 1/4 கப் சாப்டு கருவேப்பிலை அண்ட் வெந்தயக்கீரை அண்ட் கற்பூரவள்ளி நான் வீட்டிலேயே க்ரோ பண்ணியிருக்கேன். அதையும் சாப் பண்ணி 1/4 கப் ஆட் பண்ணுறேன். இந்த ரெய்னி சீசனுக்கு கற்பூரவள்ளி கோல்டுக்கு அண்ட் த்ரோட்டுக்கு ரொம்பவே நல்லது, அதனால் நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா கற்பூரவள்ளிக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது கீரை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான சால்ட்டும் ஆட் பண்ணலாம். இப்போ பெருங்காயம் ஆட் பண்ணலாம். 1 to 2 pinches பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் நான். இப்போ வாட்டர் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்தால் தான் வடை நல்லா தட்டுறதுக்கு வரும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் தேவையான ஆயில் ஊற்றிக்கலாம். ஸ்டவ் ஃப்ளேம் மீடியம்லேயே இருக்கட்டும். ஸோ இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. வடை உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் இந்த மாதிரி தட்டி போட்டுக்கலாம். அப்பப்போ உங்கள் உள்ளங்கை ஈரம் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வடை கரெக்டாக வரும். இல்லைன்னா கையிலேயே ஒட்டும் மாவு. ஸ்டவ் ஃப்ளேம் மீடியமில் இருக்கட்டும், அப்போ தான் வடை உள்ளேயும் வெளியும் நல்லா வேகும். இல்லைன்னா ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா வெளியே மட்டும் நல்லா கறிக்கிடும், உள்ள மாவு அப்படியே தான் இருக்கும். நான் பெரிய சைஸில் அண்ட் மீடியம் சைஸில் வடை சுட்டுருக்கேன். நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா வடையும் சுட்டாச்சு. ரொம்ப டேஸ்டி எம்மியாக கிறிஸ்பியாக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்க அண்ட் உங்கள் பெரியவங்களும் வீட்டில் விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.